இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாறு, முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. கோயில்காரர் ஒரு பக்கம் போராடுவாங்க, பள்ளிக்கூட குழந்தைகள் ஒரு பக்கம் போராடுவாங்க. போராட்டமே இல்லாமல் முதலில் அறிவித்த வரலாறு இதுதான். அதற்கு பிறகு படிப்படியாக நாம் எப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய அந்த துறையினுடைய அமைச்சர் தான் அதுக்கான பதிலை அளிப்பார். குதிரை பேர விவகாரம் குதிரை பேரம் எல்லாம் சொல்லிட்டு கூடாது. அவர் செய்யாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்களை பொறுத்தவரையிலும் நெஞ்சிலே கை வைத்து சொல்ல வேண்டும். 47 விருதுகளை வைத்துக் கொண்டு ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று பாண்டிச்சேரியில் பேசினாரா இல்லையா? நாங்கள் சொல்லவில்லை. இந்திய தமிழ்நாடு முஸ்லிம் லீக் அதனுடைய தலைவர் தெளிவாக சொன்னதற்கு பிறகு அதற்கு எந்த பதிலும் இதுவரையிலும் சொல்லப்படவில்லை. அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொல்றாரு அதெல்லாம் பொய்யின் எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. வெளியே வந்து கூட சொல்லிட்டாங்க. இதனால் தான் நாங்கள் வெளியே வருகிறோம். இது எங்களுக்கு பிடிக்கவில்லை. தெற்கும் வடக்கும் ஒன்று இணையப் போவதில்லை. வடதுருவம் தென் துருவம் என்று சொல்வார்கள். அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு நாம் ஒன்றாக இணைப்பது என்பது என்றைக்கும் வரலாற்றில் இல்லை. அந்த சிந்தனை ஓட்டமே தவறான சிந்தனை என்பதை தெளிவுபடுத்தி விட்டுத்தான் அவரெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. அதற்கான பணிகளை நம்முடைய கைத்தறி மற்றும் துணிநூல் கதத்துறை அமைச்சர் அவர்கள் டெல்லி சென்று அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து இருக்கிறார். போன வாரம் இறைய நான் உன்னை சொல்லுக்குள்ள ஒன்னு பெருந்தரக்கு இருந்தாரு. நீங்க என்ன நீங்க 2 வரி வரும் உங்களுக்கு கம்மல் இருக்கீங்களே ரொம்ப என்ன அதை சொல்லி முடிச்சிடற அப்புறம் கேளுங்க. அதற்காக போன வாரம் 2 நாட்கள் டெல்லி சென்று அந்த பணிகளை சிறப்பான மொழி ஆற்றி வந்திருக்கிறார். சொல்லுங்க. சட்டமன்ற இதுல 2 அமைச்சர் மனு முகாம் பண்ணீங்க. எவ்வளவு மனுக்கள் பெறப்பட்டது, எவ்வளவு தீர்வு? மனுக்கள் வாங்கிய உடனே தீர்வு காண முடியாது. இருங்க, உங்க வீட்டுல ஒரு திருமணம் என்று சொன்னால் எவ்வளவு நாட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள்? 2 மாதம் இன்விடேஷன் அடிக்கிறீங்க, பொருள் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் உறவினர் அழைக்கிறீங்க, அதுக்கப்புறம் திருமணத்தை நடத்துறீங்க. அது மாதிரி இது ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து 2700க்கு மேற்பட்டவர் பட்டா கேட்டிருக்காங்க. அதற்கான விரைவான பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். குடிநீர், சாக்கடை வசதி, அது போன்ற என்கரேஜ்மெண்ட்ஸ், இது போன்ற பணிகளை கேட்டிருக்கிறார்கள். கட்டிடங்கள் வேண்டும் என்று அதற்கான நிதிகள் வருகிற போது அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். பட்டாவை பொறுத்தவரையில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிப்ரவரி மாதத்திற்குள் அதற்கான பணிகள் வேகமாக விரைவாக நடைபெற்று வெற்றிகரமாக முடிக்கப்படும். நிலைப்பாடு தொகுதி மறுத்திருப்பார் பொறுத்தவரையிலும் இன்னும் அதற்கான கடிதங்கள் வரவில்லை. வந்ததற்கு பிறகு முதலமைச்சர் அதற்கான முடிவுகளை மேற்கொள்வார். எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டாச்சு. வறட்சி வந்து மழை பற்றாக்குறை இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தளவு குறைவாக இருக்கிறது. வடமேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் கூடுதலாக வருமா என்ற எச்சரிக்கைக்காகத்தான் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, எக்ஸ்பர்ட் கமிட்டி. இதுவரையிலும் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் எல்லாம் இருக்கிறார்கள். நிதி இருக்கிறதா என்பதை ஆய்ந்துதான் முதலமைச்சர் கீழ்பவனி பாசன தண்ணீரை பொறுத்தவரை இன்ஃப்ளோ ரொம்ப கம்மியாக வருங்க. 1500 தான் வருது. தண்ணீரை திறந்து விட்டால் 2200 கனடி விட வேண்டும். அப்படி வருகிற போது நமக்கு இருக்கிறது 6.5 TNC தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது. குடிநீருக்கு 5 TNC தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆற்றோரங்களில் இருக்கின்ற பம்ப் செட்ஸ் இருக்குது. ஆகவே அந்த பணிகளை மழை சூழ்நிலை ஏற்ப அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை விவசாயிகள் கலந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளும். 2006 மதிமுக நிர்வாகிகள் அழுத்தத்தால் அதிமுகவுடன் கூட்டணி வச்சதுதான் தவறு. 2006 ஜெயலலிதா அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததுதான் மிகப்பெரும் தவறு. ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுடைய மனதில் இருக்கின்ற கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவருடைய எண்ணங்களை பொறுத்தவரையும் அதற்கான மாற்று கருத்து நான் சொல்வது சரியாக இருக்காது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் கூட்டணி வைத்துக் கொள்வது இயற்கையாக நடைபெறுகிறது என்று அதிலே நான் ஆழமாக சென்று
கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்காது. மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வந்து நீண்ட நாட்களா வந்து வாங்காம இருக்காங்க சார். இதுல வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அது எப்படி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியறது இல்லை. எல்லாருக்கும் தெரியுது. ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலான்னு இருக்கு. நேற்றைய தினம் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு பெருந்துறை நடைபெறுகிற போது ஏறத்தாழ 187 மனுக்கள் பெண்களே நேரடியாக வந்து மகளிர் உதவித்தொகை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆகவே ஆன்லைன் மூலமாக யார் வேணுமானும் பதிவு செய்யலாம். அதை அரசு பரிசீலித்து அதிலே சரியாக இருக்குமேயானால் அது தேர்வு செய்யப்படும்.